ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கனவு Tholirchaalai.com. நான் ராஜா, இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். ஃபில்ம் மேக்கிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ நடிகர்களுக்கு தேவையான டாப் 5 டிப்ஸ் பார்த்தோம். அந்த டாப் 5 டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஐகார்ட் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது வரைக்கும் இந்த சேனல்லையும் சொல்லாத டிப்ஸாக இருக்கும் ப்ரோ. அண்ட் அந்த வீடியோவுக்கு ஒரு நண்பர் முகமது அலின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ டிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, கீப் இட் அப், பட் ஆடியோவை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ப்ரோ, உங்களோட கமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். முகமது அலி ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர். அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன மெசேஜை எடுத்துக்கிட்டு அதை ஹியூமராக சொல்கிறது தான் அவரோட ஸ்டைலு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம். விராலி மீடியாங்கிறது அவரோட யூடியூப் சேனல். அதில் போய் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம். அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினாப்சிஸ். வாட் இஸ் சினாப்சிஸ்? உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தோணியிருக்கும். அந்த ஐடியாவை ஒன்லைனாக எழுதியிருப்பீங்க. அந்த ஒன்லைனை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதாவது ஒன்லைனுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுதான் சினாப்சிஸ். இந்த சினாப்சிஸை நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதணும். ஒரு பக்கத்துக்கு எழுதுறதுனால தான் இதை 1 பேஜர்னு இங்கிலீஷ்லேயும் தமிழில் ஒரு பக்க கதைன்னு சொல்கிறாங்க. இந்த சினாப்சிஸை எப்படி எழுதுறது? உங்கள் கதையோட பிகினிங், மிடில், எண்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டர்னில் நீங்கள் ஆர்டராக எழுதணும். உங்கள் படத்தோட கதை எந்த டைமில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்கள் படத்தில் வர முதன்மை கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரங்கள், அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஆன்டகனிஸ்ட், வில்லன், இதெல்லாம் நீங்கள் அந்த சினாப்சிஸில் சொல்லணும். உங்கள் படத்தோட ஜானர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரதிபலிக்கிற மாதிரி, அதாவது அந்த எமோஷன்ஸ், ஹாரர்னா பயமுறுத்துற மாதிரி சினாப்சிஸ் இருக்கணும். காமெடி ஃபில்ம்னா சிரிக்க வைக்கிற மாதிரி சினாப்சிஸ் இருக்கணும். அந்த எமோஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சினாப்சிஸ் எழுதணும் நீங்கள். அப்போ தான் படிக்கிறவங்கள உங்களோட சினாப்சிஸ் இம்ப்ரெஸ் பண்ணும். உங்கள் கதைக்கு வித்தியாசமான கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் சினாப்சிஸில் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிவீல் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். ஆனால் உங்கள் கதைக்கு பிகினிங், மிடில், எண்டு டெவலப் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெவலப் பண்ணுங்கள். படிக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்டராக நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை அப்ரோச் பண்ணுவீங்க. அங்கே அவங்க உங்களோட சினாப்சிஸையோ அல்லது ட்ரீட்மெண்ட்டையோ தான் கேட்பாங்க. அதனால் இது ரெண்டுமே முக்கியம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்க படிக்கும்போது இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இந்த சினாப்சிஸை பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக படம் இயக்குற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டுட்டோரியல் வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.